யாதும் ஊரே யாவரும் கேளீர். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சபரி. வருஷத்தோட கடைசி மாதம் வெயில் ஒரு பக்கம் கொளுத்தினாலும் நம்ம தமிழ்நாடு இப்போ ஒரு பயங்கரமான பக்தி பரவசத்தில் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அதுதான் பங்குனி உத்திரம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், முருகனுடைய அருளை பெறுங்க. என்னப்பா பங்குனி உத்திரனாலே வெறும் காவடி எடுக்கிறது, அளவு குத்துறது மட்டும்தானா? இல்லை நண்பர்களே, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வானியல் ரகசியமும் நாம் முன்னோர்கள் ஒளிச்சு வச்சிருக்கிற ஆச்சரியமான வரலாறும் இருக்குது. முருகப்பெருமானோட அந்த திருக்கல்யாண கோலத்திலிருந்து நாம் ஏன் இன்னைக்கு அழகு குத்திக்கிறோம், காவடி தூக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீகோட் பண்ண போகிறோம். நம்ம கலாச்சாரத்தோட உண்மையான பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க பங்குனி உத்திரத்தை டீகோட் பண்ணலாம். வானியல் மற்றும் ஆன்மீக ரகசியத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. பங்குனி மாதங்கிறது நம்ம தமிழ் ஆண்டோடைய கடைசி மாதம். சூரியன் மீன ராசியிலையும் சந்திரன் கன்னி ராசியிலையும் இருக்கிற இந்த நேரத்தில் தான் சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் வராரு. அப்போ வர பௌர்ணமி தான் இந்த பங்குனி உத்திரம். வானியல் ரீதியாக பார்த்தா இது இரவும் பகலும் சமமாக இருக்கிற ஒரு டைம். ஆன்மீகப்படி உத்திரம்னா ஒரு மங்கள நட்சத்திரம். அசுரர்களை அழிச்சிட்டு தேவர்கள் நிம்மதியாக இருந்த அந்த மங்கள நாளில் இறைசக்தி பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வரதா சொல்கிறாங்க. இது வெறும் நாள் இல்லை, பிரபஞ்சத்தோட மொத்த எனர்ஜியும் ஒன்றா இணையிற ஒரு நாள். முருகன் தெய்வானை திருக்கல்யாணம். சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் தேவர்களோட பயத்தை போக்கின முருகனுக்கு தங்களோட நன்றி கடனா இந்திரன் தனது பொண்ணு தெய்வானையை கல்யாணம் பண்ணி தராரு. இந்த தெய்வ திருமணம் நடந்த இடம்தான் நம்ம ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம். ஞான கடவுளான முருகன் கிரியாசக்தின்னு சொல்லப்படுகிற தெய்வானையை மனம் முடிச்சது மூலமா இந்த உலகத்தை இயக்கிற ஆற்றலை பெறாரு. முருகனோட இந்த கல்யாண கோலத்தை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் பறந்துடும். வள்ளி தெய்வானை அந்த தத்துவம் என்ன? முருகன் ஏன் 2 தேவியரோடு இருக்காருன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுல ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. தெய்வானைங்கிறது கிரியாசக்தி, நம்மளுடைய செயல்திறன். வள்ளிங்கிறது இச்சாசக்தி, நம்மளுடைய ஆசை பக்தி. பங்குனி உத்திரத்தப்ப தெய்வானை கல்யாணத்தை கொண்டாடுறது தர்மப்படி ஒரு இலக்கை அடைகிறதே குடிக்கும். அதே சமயம் வள்ளி தேவி காதலையே பக்தியா மாத்தி முருகனை அடைஞ்சவங்க. இவங்க 2 பேரையும் ஒன்னா கும்பிடும்போது நம்ம உலக தேவைகளும், அதாவது தெய்வானை மூலம் ஆன்மீக தேடல்களும் வள்ளி மூலம் ஒன்றாக நிறைவேறும். பழனிக்கும் பங்குனி உத்திரத்திற்கும் என்ன சம்பந்தம்? பங்குனி உத்திரம்னாலே நாம் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது பழனி தான். மற்ற முருகன் கோயில்களை விட இங்கே ஏன் இவ்வளவு கூட்டமாக இருக்குதுன்னு அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. பழனிக்கும் பங்குனி உத்திரத்திற்கும் என்ன சம்பந்தம்? பங்குனி உத்திரம்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது பழனி தான். மற்ற முருகன் கோயில்களை விட இங்கே ஏன் இவ்வளவு கூட்டமாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. பழனி கோயில் மலை மேலே இருந்தாலும் இந்த திருவிழா கீழே இருக்கிற திரு ஆவினன்குடியில் ஆரம்பிச்சு சண்முக நதி கரையில் ரொம்ப விமர்சையாக நடக்கும். முற்காலத்தில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீரர்கள் முருகனை வேண்டிட்டு போனதோட அடையாளம் தான் இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்துட்டு வந்து ஆவேசமா பழனியை நோக்கி வர்றது. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்துட்டு பழனியை நோக்கி வர்றது. இந்த விழாவோட ரொம்ப முக்கியமான விசேஷமே தீர்த்த காவடி தான். குறிப்பாக கொடுமுடியில் இருந்து காவிரி ஆத்தோட புனித தண்ணியை செம்புல எடுத்துட்டு நூற்றுக்கணக்கான மைல் நடந்து போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இது சாதாரண தண்ணி இல்லை நண்பர்களே. பல நதிகள் சங்கமிக்கிற காவேரியில் இருந்து எடுக்கிறதுனால இது கங்கைக்கு சமமானது. இதுல முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சா நம்ம பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு உள்ளம் தூய்மையாகும். சுட்டெரிக்கிற வெயில்ல நடக்கிற இந்த பயணம் நம்ம பக்தியும் பொறுமையும் சோதிக்கிற ஒரு தவமே தான். காவடி எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? காவடி எடுக்கிறதுங்கிறது வெறும் சடங்கு இல்லை, நம்ம ஈகோவை விடுற ஒரு செயல். காவினா இறைவன், அடினா பாதம், அதாவது இறைவனோட பாதத்துல சரணடைகிறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நாம எடுக்கிற இந்த காவடி எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? இதுக்கு மெயின் காரணமே இடும்பன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தான். புதைய மலைக்கு வந்த அகத்திய முனிவர் தன் சீடன் இடுமன் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாரு. சிவகிரி சக்தகிரின்னு 2 மலைகள் இருக்கு, அதை அப்படியே தூக்கிட்டு தெற்கு பக்கமா வான்னு சொன்னாரு. இடுமனும் ஒரு பெரிய தடியை எடுத்து அதுல 2 பக்கமும் மலைகளை கட்டி தன் தோல்ல தூக்கிட்டு வந்தான். இதுதான் உலகத்தோடைய முதல் காவடி. வழியில பழனியில மலைகளை இறக்கி வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தான். அப்புறம் கிளம்பலான்னு மலைகளை தூக்கினா 1 இன்ச்சு கூட நகரல. பார்த்தா மலை மேல் ஒரு சின்ன பையன், நம்ம முருகன் தான் நிக்கிறாரு. இடுமன் கோவப்பட்டு சண்டைக்கு போனான். அப்புறம் தான் தெரிஞ்சது வர்றது யாருன்னு. அப்போ ஒரு வரம் கேட்டாரு. முருகா, என்னை மாதிரியே யார் ஒருத்தர் தோல்ல பாரத்தை சுமந்து உன்கிட்ட வராங்களோ அவங்களுக்கு நீ அருள் புரியணும்னு. அந்த வரம் தான் இன்னைக்கு வரைக்கும் நாம காவடி எடுக்கிறதுக்கு காரணம். காவடி எடுப்பது என்பது வெறும் உடல் ரீதியான சுமை அல்ல, அது ஒரு மனப்பயிற்சி. சுமை குறையும் விந்தை. நம்முடைய பாவங்கள், கவலைகள் மற்றும் அகங்காரத்தை அந்த பாரத்தில் ஏற்றி முருகனிடம் கொண்டு போய் சேர்ப்பதே இதன் நோக்கம். இதன் சமநிலை என்ன? காவடியின் இருபுறமும் சமமான இடை இருக்க வேண்டும். இது நம்ம வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுத்தருகிறது.
என்னென்ன காவடிகள் எடுத்தால் என்ன பயன் என்று பார்ப்போம். பால் காவடி, மனசு சுத்தமாகும், குழந்தை வரம் கிடைக்கும். பன்னீர் காவடி, வீட்டில் செல்வம் சேரும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். மயில் தோகை காவடி, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி கிடைக்கும். சர்க்கரை காவடி, தீராத வியாதிகள் கூட குணமாகும்னு சொல்லுவாங்க. அழகு குத்துறதை பற்றி பார்க்கலாம். திருவிழாவில் பக்தர்கள் வாயிலையும் கன்னத்திலையும் வேல் மாதிரி அழகு குத்திட்டு போவதை பார்த்துருப்போம். பார்க்க கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி மௌனம் மற்றும் மன ஒருமைப்பாடு இருக்கு. வாயை திறந்து பேசாம முழு கவனத்தையும் முருகன் மேல மட்டுமே வைக்கிறதுக்காகத்தான் இப்படி பண்றாங்க. இது அந்த உடல் வலிமை தாண்டி ஒரு நிம்மதியான ஆன்மீக நிலையை அவங்களுக்கு கொடுக்கும். மௌன விரதம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அழகு குத்துறதுனால ஒரு பக்தரால பேச முடியாது. வாயை திறந்து பேசாம அந்த மௌனத்துல தன்னோட மொத்த கவனத்தையும் முருகன் கிட்ட மட்டுமே வைக்கிறதுக்காகத்தான் இப்படி பண்றாங்க. மௌனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவம் நண்பர்களே. மன ஒருமைப்பாடு, அழகு குத்திட்டு அந்த வலியையும் தாண்டி நடக்கும்போது நம்ம மனசு சிதறாம இருக்கும். உடல் வலி அப்படிங்கிறது மன உறுதியால ஜெயிக்கக்கூடிய ஒண்ணுன்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த உச்சக்கட்ட பக்தி. வேல் தத்துவம், நம்ம கன்னத்துல குத்திக்கிற அந்த அழகு முருகனுடைய வேல் வடிவத்தில் இருக்கும். அந்த வேல் நம்மளோட அறியாமையை அழிச்சு ஞானத்தை கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கிறவங்களுக்கு இது கஷ்டமாக தெரிஞ்சாலும் அந்த பக்தர்களுக்கு ஒரு விதமான ஆன்மீக பரவசம். அவங்க அந்த நேரத்துல இறைவனோட ஒன்றி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த வழி பெருசாக தெரியாது. இந்த பங்குனி உத்திரம் நாளானது ஏன் இந்த நாள் கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் முக்கியம்னா, புராணப்படி அன்னைக்கு தான் சிவன் பார்வதி ராமர் சீதைன்னு எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு. அதனால இந்த நாள்ல முருகன் கோவில்ல நடக்கிற திருமண வைபவங்களை பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட தீரும். கல்யாணம் தள்ளி போறவங்க வேண்டிக்கிட்டா சீக்கிரம் கைகூடும். பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள் கூட ஒன்னா சேர இது ஒரு அருமையான தினம். குலதெய்வ வழிபாடும் முருகனும். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, குருவை தொழுதாலும் குலதெய்வத்தை தொழணும்னு. பலருக்கு முருகன் தான் குலதெய்வம். வருஷம் முழுக்க கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட இந்த பங்குனி உத்திரத்தப்ப குலதெய்வ கோயிலுக்கு போறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க சொந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் முருகனையும் குலதெய்வத்தையும் ஒன்றாக பிரார்த்தனை செய்வாங்க. அன்னைக்கு செய்யற அன்னதானம் முருகனுக்கு செய்யற மிகப்பெரிய தொண்டு நண்பர்களே. பசியோட வரவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல இருக்கிற திருப்தியே தனி. இன்னைக்கு பங்குனி உத்திரம்ங்கிறது வெறும் ஆன்மீக விழாவா மட்டும் இல்லாம ஒரு ஒற்றுமைக்கான விழாவாக மாறிடுச்சு. ஜாதி மதம் கடந்த லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதும் தண்ணீர் பந்தல் போடுறதும் நிஜமான மனிதாபிமானம். இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிற காலத்துல இந்த மாதிரியான பயணங்கள் மனசுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸையும் புது எனர்ஜியும் கொடுக்குது. இது நம்ம பாரம்பரியத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பாலமாகவும் இருக்குது. என்ன நண்பர்களே, பங்குனி உத்திரத்துக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வெறும் பக்தி மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்களுடைய அறிவியலும் ஒற்றுமையும் கலந்த ஒரு மாசான திருவிழா. இந்த வருஷம் நீங்கள் பழனிக்கோ இல்லை உங்கள் ஊர் முருகன் கோயிலுக்கோ காவடி எடுத்துகிட்டு போகிறீங்களா? இல்லை இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பங்குனி உத்திர அனுபவம் எது? அதை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸை படிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். முருகனின் அருள் அவங்களுக்கும் கிடைக்கட்டும். அவங்களும் நம்ம கலாச்சாரத்தோட பெருமையை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரி. நன்றி, வணக்கம். முருகனின் அருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்கட்டும்.